everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுல இருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு காதல் இதுக்கு ஒரு ட்ரூ எண்டிங் இருக்கா? இது இன்னும் தொடருதா இல்லை எங்கேயாவது ஒரு முடிவடைகிற மாதிரி போகுதா? இது ஒரு எஸ் ஆர் நோ மாதிரின்னு சொல்லலாமா? ஸோ பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த பியூட்டிஃபுல்லான ஒயிட் கலர் ஸ்டோன். ஓகேவா? பைல் நம்பர் 2, இந்த குட்டி மினி ட்ரீ, கிளியர் குவார்ட்ஸ், இந்த குட்டி மினி ட்ரீ. பைல் நம்பர் 3, சிட்ரேன், இந்த எல்லோ கலர் ஸ்டோன். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் இப்படி வைக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு தெரியும். ஒரு பைலுக்கு மேலே கூட நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இது எல்லாமே டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் ரெசனேட் ஆகும். ஓகேவா? நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேற ஒரு பைலை சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு லவ் இதுக்கு ஒரு ட்ரூ எண்டிங் இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்படிதான் அந்த பேசிஸ்ல வரும். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு லேட் ஆகும் பைல சூஸ் பண்ணேன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பைல சூஸ் பண்ணிட்டு தென் கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஒயிட் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். எஸ், இதுவே ஏதோ ஒரு சீக்ரெட் ஆக்சுவலி உங்களை நோக்கி வருது. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் தான். ஏதோ ஒரு ரகசியம் உங்களை நோக்கி வருது. உங்களோட ரிலேஷன்ஷிப்ல பார்க்குறப்போ சம் ஹிடன் ட்ரூத், அதாவது உங்ககிட்ட இருந்து உங்களோட பார்ட்னர் ஏதோ விஷயம் மறைக்கிறாங்க அப்படின்னா எஸ் இந்த டைம்ல அது வெளியே வருது. என்ன விஷயம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ 5 of cups. Pile number 1, இந்த ஒரு சீக்ரெட்ஸ் மோஸ்ட்லி சம்திங் பாஸ்ட் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். ஏன்னா இது இந்த கிடைக்க போற இந்த ஒரு சீக்ரெட் டெஃபினெட்லி அடுத்து நீங்க என்ன செய்யலாம், உங்களோட லவ்ல ஒரு குழப்பங்கள் இருக்கு. நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கான அந்த ஒரு கிளியரான ஒரு ஆன்சர் தெரியல. என்னை சுத்தி இந்த விஷயத்துல ஏதோ ஒன்று நடக்குதுன்னு எனக்கு தெரியுது, ஆனா இது என்னங்கிறது எனக்கு தெரியல. எஸ், யூ கெட் த ஆன்சர் நவ். இப்போ அந்த ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது பார்க்கறப்போ உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவும். ஸோ உங்களோட இந்த லவ்வை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு டேர்ன் ஓவர் நிறைய இருக்குங்க. கொஞ்சம் இடையில ஒரு பிரேக் எதிர்பார்க்கலாம். நிறைய யோசிக்க வைக்கும். ஓகேங்களா? நிறைய யோசிக்க வைக்கும். ஒரு சில பேர் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க இந்த ரிலேஷன்ஷிப்லயோ இல்லை ஏதோ ஒரு இந்த காதல் வாழ்க்கையிலையோ இல்லை அந்த குறிப்பிட்ட நபரையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டீங்க, அவசரப்பட்டு இருக்க கூடாது. இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து என்ன செய்யறது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இது. ஆனா அது எஸ் கண்டிப்பா அதுக்கான ஒரு ஆன்சர், ஒரு சொல்யூஷன் இருக்கும் இந்த டைம்ல.
அண்ட் நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப போல்டாக வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்க போகிறீங்க, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதனோட ஃப்யூச்சர், இதோட எதிர்காலத்துக்கு சேலஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். இது வந்து அப்படியே ஒரு ஸ்வீட்டான ஒரு லவ்வாக போயிட்டு இருக்கானா இல்லை, மேபி சேலஞ்சஸ் நிறைய இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி புரிதல் வந்துட்டு போக போக கம்மியாயிட்டே வருது, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான புரிதலில் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதில் ஓவராலாக பார்க்குறப்போ வந்துட்டு கொஞ்சம் பிரேக் அப்படிங்கிறது பெட்டர். யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயமே வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் பிரேக் எடுக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் ஒரு கேப் வந்தாலுமே வந்துட்டு அந்த ஒரு கேப், அந்த ஒரு பிரேக்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆவீங்க. See, deep in your heart, you already know the answer. Do what feels right. அப்சல்யூட்லி. உங்கள் மனசுக்கு ஆக்சுவலி வந்து பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது என்ன நடக்குது, இது இப்படியே போச்சுன்னா எங்கே போக போகுது இந்த ரிலேஷன்ஷிப், எல்லாமே ஆன்சர் தெரியும். பிரச்சனை இருக்கா, அதுக்கான சொல்யூஷன் என்ன, பிரச்சனைகள் இல்லை, நல்லா தான் போகுது, ஆனால் அடுத்து என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கான பதில்களும் உங்ககிட்டயே தான் இருக்குது. ஆனால் அந்த முடிவு எடுக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்குது. நிறைய சான்சஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த லவ்ல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது நிறைய இருக்குது, சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தை வந்து கொண்டு வரதே. ஸோ இந்த ஒரு லவ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரூ எண்டிங் அப்படிங்கிறதுலே வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து இதை இப்போவே சார்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் இதை வந்து சால்வ் பண்ணலை அப்படின்னா வந்து இது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் இது பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பிகாஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணாமல் இருக்குது, எல்லாமே வந்து அப்படி அப்படியே பாதியிலே வந்துட்டு நிற்கிது. உங்கள் லவ்வில் முன்னாடி ஆரம்பத்தில் இருந்த மாதிரியான பாண்டிங்கில் ஒன்றுமே தெரியல. அப்படி சம்திங் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கடைசியில் போய் அந்த பாஸ்ட் விஷயத்தில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு ட்ரூ எண்டிங் ஃபார் எவர் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கும். ஓகேங்களா, ஸோ அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் வேண்டாம். ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் இது. எஸ் ஆர் நோ அந்த மாதிரி பேசிஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் அண்ட் நோ அந்த மாதிரி கேட்டகரியில் தான் அந்த ஒரு விஷயத்தில் தான் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான குட்டி மினி ட்ரீ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். Butterfly. Okay, you will meet a new love interest at a party or a night out. Okay. New affair, new love. Got Magician. Cards are good. Pile number 2. See, இந்த லவ்ல
ஒரு ட்ரூ எண்டிங் இருக்கா? நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ட்ரூ எண்டிங் அப்படிங்கிற தாண்டி யாரோ ஒருத்தரோட கண்ட்ரோலில் இந்த லவ் போக வாய்ப்பு இருக்கு. சம்ஒன், யாரோ ஒருத்தர் தான் இது ரூல் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் ஃபுல் கண்ட்ரோல், ஃபுல் எல்லா விதமான ஒரு முடிவுகளும் சரி, எல்லா விதமான ஒரு விஷயத்தையுமே அந்த ஒரு பர்சன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. இது எதிர் நீங்களா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட பார்ட்னராக இருக்கலாம். அண்ட் சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் அப்கமிங்கில் சேலஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு நியூ லவ் அஃபேர், ஒரு தேர்ட் பார்ட்டி, இல்லைன்னா வந்துட்டு 3வது மனுஷங்க வருது, அது மாதிரி சம்திங் வந்து கொஞ்சம் ஒரு புது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெளியிடத்தில் இருக்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்ல பெட்டர். நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. இது என்னன்னா இப்போதைக்கும் வந்துட்டு எடுக்கிற எல்லா முடிவுகள்லையும் வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு பவுண்டரிஸோட வச்சு எடுக்கிறது பெட்டர். அப்படி இல்லாமல் டூ மச் ஆஃப் ஃப்ரீடம் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப மிஸ்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. எல்லா விஷயத்திலையுமே வந்துட்டு எதை வேணா செய்யலாங்கிற மாதிரி இந்த லவ்ல 2 பேரும் இருந்தீங்க அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி கொஞ்சம் தடங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த ஒரு பிளாக்கேஜஸ் கொஞ்சம் சேலஞ்சஸை கொடுக்கும். ஓகேங்களா? உங்களோட லவ் லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் வந்து இது மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும். அந்த நாட்களை கடந்து வர்றது ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு மோஸ்ட்லி போயிட்டு இருக்கு. பட் சம்வேர் வந்து ஒரு பர்சன் வீக் ஆகிறாங்க, ஒரு பர்சன் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அதுதான் மனதளவில் ஒருத்தவங்க ரொம்ப தைரியமாயிட்டே போயிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க ரொம்ப வந்து வீக் ஆயிட்டே ரொம்ப மன கஷ்டத்திலே வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஒருத்தவங்க மேலே ஏறாங்க, ஒருத்தவங்க கீழே இறங்குறாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த லவ்வே இருக்குது இப்போ. அண்டு இது இப்படியே வந்துட்டு போச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு பர்சன் ஹாப்பியாக இருப்பாங்க, இன்னொரு பர்சன் அவங்க பேச்சு கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும். இப்போதைக்கு வந்து ரொம்ப எதிர்காலத்தை பற்றின யோசனைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது நடக்கிறப்ப பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தெரியுது. Secret admirer, someone has deeper feelings for you than they are letting on. எஸ், இங்கே ஒரு நியூ லவ் அப்படின்னு இருக்கு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதர் ஒரு நியூ லவ், ஒரு நியூ க்ரஷ் பாசிபிள் இந்த ஒரு விஷயத்தில். Go with the flow, you will be surprised where it leads. ஓகே, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் சைலண்டாக வளர்ந்துட்டு இருக்கு. லவ் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் சம்திங் வந்து ரொம்ப சைலண்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு சில பேருக்கு அது தெரியல. ரொம்ப டூ மச்சாக வந்து ஒரு பிளைண்டான நம்பிக்கையில் யாரோ இருக்கீங்க. இந்த இது நீங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னராக இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு புது திருப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லவ்ல வந்து ஒரு ட்ரூ எண்டிங் ஆக்சுவலி பாசிபிள் தான், முடியாதுன்னெலாம் கிடையாது. டெஃபினெட்லி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் வரக்கூடிய டேஸில் கண்ட்ரோல்டாக இருந்து அது இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னால் அதை பேசி சார்ட் அவுட் பண்ணல அப்படின்னா டெஃபினெட்லி இதில் பிரச்சனைகள் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இது ஒரு ட்ரூ எண்டிங் ஆக்சுவலி முடியும். இது வந்து நீங்கள் நினச்சா முடியும். பிகாஸ் யூ ஹாவ் ஆல் த ரைட்ஸ். ஓகேவா? உங்ககிட்ட எல்லா உரிமையும் இருக்கு இந்த லவ்ல. அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட எப்படி செய்யணும், என்ன பண்ணணுங்கிற எல்லா ஆன்சருமே இருக்கு. ஸோ டெஃபினெட்லி நீங்க உங்களோட அந்த ஸ்கில்லு, நான் எப்பயுமே சொல்லுவேன், லவ்வை ஹேண்டில் பண்றதுல ஒரு ஸ்கில் இருந்தால் இட் வில் பி பெட்டர். ஓகேவா? ஸோ நீங்க இந்த லவ்ல எப்படி வந்துட்டு கொண்டு போறீங்களோ இட் இஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த லவ்வை ஒரு ட்ரூ எண்டிங்காக கொண்டு போக முடியும். அது ஒரு கல்யாணம் அண்ட் ஆஃப்டர் ஹாப்பியான ஒரு லைஃப் அப்படிங்கிறது கொண்டு போக முடியும். பட் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ரைட்? ஸோ எக்ஸ்பிரஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லவ்வில். அது எஸ்பெஷலி உங்ககிட்ட இருந்து தேவை. நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணணும். மனசில் படுறத வந்து எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, அதை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதுதான் இந்த இடத்துல ஒரு கீ பாயிண்ட்டாக மோஸ்ட்லி இருக்கும்.
ஓகேங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க. பிகாஸ் வந்து பைல் நம்பர் இது வந்து எப்படின்னா எய்தர் வந்து சுத்தமாக யோசனையே இல்லை, அப்படி இல்லைன்னா ஓவராக யோசிக்கிறது. இது ரொம்ப டூ எக்ஸ்ட்ரீம், ரெண்டு பக்கம் ரெண்டு ரெண்டு விதமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கடினமாக போயிடும். ரொம்ப ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து போகிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இருக்குது, பிரச்சனை ஏதாவது இருக்குது, ஆன்சர் இருக்குது, சொல்யூஷன் இருக்குது, என்ன பண்ணலாங்கிறது அப்சல்யூட்லி தெரியும். ஓப்பன் யுவர் ஐஸ், உங்கள் கண்ணை திறந்து பாருங்க, அவ்வளோதான். தட்ஸ் த ஆன்சர், கிளியர் ஆன்சரே அதுதான். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2, that's all ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். See, you got beautiful star card. Your hope and optimism are a powerful love magnet for you right now. உங்களோட லவ் விஷயத்துல ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒரு நல்ல எதிர்பார்ப்போட இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அதுல ஒரு நல்ல செய்தி வரும். அதாவது இது நடந்துருமோ, இது பயந்து இது இப்படி ஆகிடுமோன்ற ஒரு பயத்தை விட்டுட்டு எது நடந்தாலும் அது வந்து டெஃபினெட்லி எனக்கு சாதகமா இருக்கும், ஃபேவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களோட இந்த லவ்வை வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணணும், ஈர்க்கணும். அதுதான் விஷயம். பயந்து ஒதுங்கி போகாம ஈர்க்கணும். அட்ராக்ட். பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த ஸ்டார் கார்டு. See, ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலிக்கான கொடுப்பினை டெஃபினெட்லி இருக்கு. ஒரு ஹாப்பி ஃபேமிலி, சந்தோஷமா. ஓகேவா? ஸோ நம்பிக்கையோட இருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளா இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். பிரேக்கப் ஆகி சிங்கிளா இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா வந்து சிங்கிளாவே இருக்கீங்க, அவங்களுக்கும் இந்த ஒரு கல்யாணம் நடக்குமா, எனக்கு பார்ட்னர் கிடைப்பாங்களான்றவங்களுக்குமே இது ஒரு பதில் தான். குட் ஹாப்பி ஃபேமிலி. See, இந்த ஒரு லவ்ல ஆக்சுவலி ஒரு ட்ரூ எண்டிங் எஸ் பாசிபிள் டெஃபினெட்லி இருக்கும். பட் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஒரு விஷயத்துல வந்து மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா தேவைப்படுது, முக்கியமா வேணும். அது பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க லைஃப்ல பைல் நம்பர் 3 வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு நம்பிக்கையுடைய ஆள் தான். ஆனாலுமே வந்துட்டு உங்களுடைய அந்த பாஸ்ட் லைஃப்ல நிறைய ஒரு அனுபவங்கள் இருந்திருக்கும் இல்லையா? இந்த காதல் விஷயத்துல, நட்புங்கிற விஷயத்துல ஏகப்பட்ட ஏமாற்றங்கள். ஸோ அது மாதிரி மறுபடியும் நடந்துருமான்ற ஒரு ஏக்கங்கள். ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில பேர் நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. உங்க பார்ட்னரும் வந்துட்டு ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கலாம். பட் உங்களுடைய டவுட் படுறது, சந்தேகம், இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அடிக்கடி பிரச்சனைகளுக்கான காரணம் மோஸ்ட்லி சந்தேகங்கள், இல்லைன்னா வந்து என்னைக்கோ எதையோ நடந்த விஷயத்த மறுபடியும் கொண்டு வந்து பிரச்சனைகளை கிரியேட் பண்றது தான். பட் ஆனா இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க தள்ளி வச்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகா போகும். ஒரு சாக்ரிஃபைசஸ் முக்கியம், விட்டு கொடுத்து போறது முக்கியம், அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட், நம்பிக்கை, அண்ட் ஆல்சோ வந்து ஒரு மெச்சூர்டா வந்துட்டு ஹேண்டில் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி வந்துட்டு இதுக்கான ஒரு குட் விஷயம் இருக்கு. ஹாப்பி ஃபேமிலி. அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெச்சூர்டான ஒரு பர்சனோட கண்ட்ரோல்ல இருந்தா பெட்டர். எதர் இப்ப நீங்க வந்து ரொம்ப மெச்சூரிட்டி இல்லை, நான் ரொம்ப வந்து ரொம்ப யோசிப்பேன், நான் ரொம்ப சந்தேகப்படுவேன் அப்படி இருந்ததுன்னா, எதர் உங்க பார்ட்னர் மெச்சூர்டான ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா டெஃபினெட்லி அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர் இந்த ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஸோ யாரு ப்ராக்டிக்கலா மெச்சூர்டா இருக்கிறாங்களோ அவங்க கண்ட்ரோல்ல இந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி வந்துட்டு நல்லபடியா வந்து போகும். அண்ட் ரெண்டு பேரோட ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்ட லெவல் வந்து கம்மியாக தான் தெரியுது. அதாவது நிறைய இன்னும் நீங்கள் உங்களை பற்றி புரிஞ்சுக்கல, நிறைய தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. அது போக போக வந்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு சில பேர் வந்து இப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பிகினிங்கில் இருக்கலாம்.
இல்லையா? இப்போதான் வந்து மேபி ஒரு ரீசெண்ட்லி ஒரு லவ் இதுக்குள்ளார வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கம்பேக் அப்படிங்கிறதுமே இருந்திருக்கும். பேசாம இருந்து திருப்பி மறுபடியும் பேசுறது அந்த மாதிரி கூட வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த கார்டு தான் பறந்துச்சு. ஓகே, மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ். Your dream is soon to become reality. Trust your heart and continue to follow its guideline. Absolutely. இங்க என்ன வந்துச்சோ அது அழகா வந்துட்டு இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ், உங்களோட ஆசை, உங்களோட கனவு அது வந்து இப்போ நிஜத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்கு. சீக்கிரமாவே நடக்கும். ஸோ உங்களோட மனசு சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் தெரியலாம். உங்க மனசு வந்து இப்போ திடீர்னு அந்த லவ் விஷயத்துல அதிகமான ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து ஒரு மிராக்கிள் டெஃபினெட்லி வந்துட்டு நடக்க போகுது. ஸோ வித் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ், எல்லா பிளெஸ்ஸிங்ஸோடையும் இருக்கும். அண்ட் உங்களோட காதல் வாழ்க்கையில நீங்க பார்த்த நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு 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 பேட் இருந்தால் அதில் குட் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி என்ன விஷயங்கள் நீங்கள் உங்களோட லைஃப்பில் வாட் எவர் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே ஒரு அனுபவமாக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஃப்யூச்சரில் வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த லவ் டெஃபினெட்லி ஒரு ட்ரூ எண்டிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் இன்னும் லவ் அட்ராக்ட் பண்ணும். யூ கேன் மேனிஃபெஸ்ட். ஓகே, healing. See, your relationship is healed at this moment. எஸ், அதான் சொல்ல, பிரச்சனைகள் இருக்குதா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சரியாகும், ஹீல் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சம்டைம்ஸ் வந்து பிரச்சனைகள் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, பட் ஆனால் அதை நினச்சி யோசிச்சுட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? இலூஷன் அதுதான் கண்டினியூ ஆகுது. அதுதான் வந்து இந்த இடத்துல நீங்கள் சரி பண்ணணும். உங்களோட இலூஷன் தான் வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கார்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி எஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இட் இஸ் லைக் அ வார்னிங் மாதிரி சொல்லலாம். இந்த லவ் ட்ரூ எண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நீங்கள் எஸ்பெஷலி எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓகேங்களா? So that's all for pile number 3. But at the same time நீங்கள் வந்து you can manifest. ஓகேவா? என்ன ஒரு விஷயம் வந்து நீங்கள் உங்களோட லவ் விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்குது, இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன் என் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அவங்கள பற்றி அதிகமாக யோசிங்க, அவங்கள பற்றி அதிகமாக பேச ஆரம்பிங்க. அண்ட் அவங்கள அந்த ஒரு லவ் விஷயமான வேண்டுதல்களை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஓகே, ஸோ that's all for pile number 3. Thank you. 3 பாயிலுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு, எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஜென்ரல் டைப் ஆஃப் ரீடிங்ஸ் தான். நீங்கள் பர்சனலி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.